ஹலோ, குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன கிழங்கு அப்படின்னு தெரியுமா? எங்கள் ஊரில் கேரளாவில் கூர்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மட்டும் பொரியல் பண்ணி கொடுத்தா நான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு வேறு எந்த குழம்பும் தேவையில்லை, இது மட்டும் பொரியலுக்கு போதும். அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். இது பொரியல் வச்சா தான் அதோடய டேஸ்ட்டே வெளியில் வரும். இதுக்கு நம்ம ஊரில் சிறுகிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சைனீஸ் பொட்டேட்டோ அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான். இங்கெல்லாம் நம்மளுக்கு சென்னையிலலாம் கிடைக்க ரொம்ப கஷ்டம். சீசன் டைமில் எனக்கு அப்பப்போ கிடைக்கும். அப்போ கையோடு ஒரு 1 kg வாங்கிடுவேன். க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸி தான். நம்ம வேர்க்கடலை தோல் உரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு துணிக்குள்ளே போட்டுட்டு நல்லா அப்படி கையால் திருகி விட்டுட்டோன்னா அதோட தோல் நல்லா வந்துடும். ஸோ குக் பண்ணுறது அப்புறமா இப்போ எப்படி இந்த செடியை வைக்கலாம் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கிச்சன் பால்கனியில் சங்குப்பூ வச்சுருந்தோம் இல்லையா, அது 2 செடியுமே போச்சு. ஏதோ ஒரு பூச்சி தொல்லை 2மே போச்சு. சரி, அந்த போட்டு தான் இது சீடு என்கிட்ட வேறு இருக்குது, அதனால அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு, அது சீக்கிரமாக வந்துடும் இல்லையா, அதனால் நம்ம கிச்சன் பால்கனி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் வாங்கின அந்த பொட்டேட்டோவில் ஒன்று மட்டும் இந்த மாதிரி துளிர் விட்டுருந்தது. கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது. 2 months மேலே ஆகுது. பட் அது காஞ்சு போகவே இல்லை. சரி, அதுக்கு வளரணும் அப்படின்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த தொட்டி அதுக்காகவே மாற்றி கொஞ்சம் தண்ணியெல்லாம் தெளித்து நல்லா வெயிட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம அது கீழ் போர்ஷன்லேருந்து, அதாவது இந்த கிழங்குலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நட்டு வச்சுட்டோன்னா நிறைய கிழங்கு வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த கிழங்குலேருந்து ஸ்ப்ரெட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. இதை உடச்சி நட்டால் தான் வரும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இதோட லீஃப் பார்க்க புதினா லீஃப் மாதிரி இருக்குது. இந்த பிளான்ட்டை வளர்க்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம புதுசாக கிச்சனுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வைக்கிற மாதிரி பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட்.